தனது நெருங்கிய உறவினர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் முறைகேடான முறையில் ஒப்பந்த பணிகளை வழங்கியதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மீதுள்ள ஊழல் குற்றச்சாட்டு புகாரை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தெரியாமல் கைவிட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி அரசு. இதனால் அதிர்ச்சியடைந்த நீதியரசர்கள் பழனிசாமி அரசுக்கு பல கேள்விகளை எழுப்பியுள்ளனர். சென்னை, கோவை மாநகராட்சிகளின் ஒப்பந்த பணிகளை தனது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் முறைகேடாக வழங்கி வேலுமணி பெருந்தொகை ஊழல் செய்திருப்பதாக அறப்போர் இயக்கம் மற்றும் டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சி அம்பலப்படுத்தின. The first person there on your screens, S.P. Velumani, he is the AIA-DMK minister, the man who is going to be in the eye of the storm. Well, his brother, incidentally, P. Anbarasan, has this company which is called P. Senthil & Co. And interestingly, it's managed to get government contracts worth 80 crore rupees. Is that mere coincidence? Well, on the other side, you have a minister's aide, Velumani's aide, a very close man to him, Ranjan Chandrasekhar. He incidentally is a shareholder to KCP Engineers Private Limited, which incidentally has managed to get contracts of 150 crore rupees. And this person, well, he is going to be key in solving this entire web of lies and deceit. Krishna Kumar Chandraprakash, he is a businessman. Incidentally, he has stakes in at least 3 companies which have been unearthed so far. Now, this man, incidentally, is also the additional director of Constronics India, a company which managed to bag contracts, government contracts worth lakhs of rupees. He is the additional director. He is also in partnership here in KCP Engineers Private Limited, in the same company which shareholder of this minister, Ranjan Chandrasekhar, is a shareholder, and he is the managing director of this. So thereby establishing the link of Krishna Kumar Chandraprakash to S.P. Velumani. Another company that this man owes is in the name of his mother. His mother here, Sundari Krishna Kumar, she is the partner in Vardhan Infrastructure, and you were pointing out earlier, Rahul, Vardhan Infrastructure too has been greatly favored by the Tamil Nadu government with 9 crore rupees worth of government contracts. All of this while this man, S.P. Velumani, was in office. இதனால் ஆத்திரமடைந்த வேலுமணி டைம்ஸ் நவ் நிருபரை ஒருமையில் பேசி அவமானப்படுத்தியது அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. நான் விருப்பப்பட்டதான் நீ கேட்கணும், புரிஞ்ச உனக்கு? அதனால அப்படியெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலையில இல்ல. நான் கொடுக்கன்னு சொல்லி கேட்கறதே நீங்க தப்பு. அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இல்ல. இல்ல அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேற. அதெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ரூல் படி, சட்டப்படி அதெல்லாம். இந்நிலையில் இந்த ஊழல்கள் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறப்போர் இயக்கம் பொதுநல வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டு குறித்து ஆரம்பகட்ட விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருந்த விசாரணை அதிகாரி தனது ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையை கடந்த ஜனவரி 23ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். ஆனால் அதற்கு முன்னரே அவ்விசாரணை அறிக்கை தலைமை செயலாளரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு விஜிலன்ஸ் கமிஷனருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விஜிலன்ஸ் கமிஷனர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் வேலுமணிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் ஏதும் இல்லை என்று கூறி அவருக்கு எதிரான புகார்களை எடப்பாடி பழனிசாமி அரசு அவசரமாக கைவிட்டுள்ளது. இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த நீதியரசர்கள் விசாரணை அறிக்கையை நீதிமன்ற அனுமதியின்றி அரசுக்கு அனுப்பியது யார், அவ்வாறு அரசுக்கு உத்தரவிட்டது யார், தமிழக அரசின் முடிவை ஜனவரி 23ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏன் தெரிவிக்கவில்லை என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அம்மா அரசு என்று சொல்லிக் கொண்டு கிடைத்ததையெல்லாம் சுருட்டிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது அமைச்சர்களும் உயர்நீதிமன்றத்தையே ஏமாற்ற துணிந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.